இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சுங்காய்பட்டாணி தைப்பூச விழாவில் ஒலிபெருக்கியுடன் வரும் லாரிகளுக்கு தடை. சுங்காய்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூச விழாவையொட்டி தங்கள் காணிக்கையை செலுத்துவதற்கு ரத காவடிகளை இழுத்து வரும் பக்தர்கள் தங்களது ரத காவடிகளுக்கு பின்னால் ஒலிபெருக்கிகளை சுமந்து வரும் லாரிகளுக்கு ஆலய வளாகத்தில் நுழைவதற்கு தேவஸ்தானம் தடை விதித்துள்ளது. நேற்று முன்தினம் கொலமுடா மாவட்ட காவல்துறையில் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகும் மாலையில் இந்து பணிப்படையினருடன் ஆலயத்தில் நடத்தப்பட்ட சந்திப்பிலும் தேவஸ்தானம் தீர்க்கமாக இந்த முடிவினை எடுத்துள்ளதாக தேவஸ்தான தலைவர் பே. ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி முகமூடிகளை அணிந்து வருவது, விசில் சத்தத்தை எழுப்புவது, பட்டாசுகள் வெடிப்பது போன்ற சம்பவங்களை அவசியம் தவிர்க்க வேண்டும் என தேவஸ்தானம் வலியுறுத்தியுள்ளது. தவிர தைப்பூச விழாவில் வர்த்தகம் செய்யும் வியாபாரிகள் நகராண்மை கழகம் வரையறுத்துள்ள பொருட்களை மட்டுமே வியாபாரம் செய்ய முடியும். அனுமதி இல்லாமல் விற்கும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும். மேற்குறிப்பிடப்பட்ட தவறுகளை புரிந்தவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அதற்கு தேவஸ்தான நிர்வாகம் பொறுப்பேற்காது என தேவஸ்தான தலைவர் பே. ராஜேந்திரன் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவல்துறை, இந்து பணிப்படையினர், ரேலா உறுப்பினர்கள் தாங்கள் வரையறுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று அவர் மேலும் கூறினார். வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பணத்தை பட்டுவாடா செய்து வரும் கும்பலுக்கு எதிராக மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 36 லட்சம் ரிங்கெட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்காரியா சாபான் தெரிவித்தார். இந்த சோதனை ஸ்லாங்கூர் கில்லான் மற்றும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஆகிய பகுதிகளை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியான பேங்க் நகாரா மற்றும் சைபர் செக்யூரிட்டி ஆகியவற்றுடன் இணைந்து இந்த சோதனையை குடிநுழைவுத்துறை மேற்கொண்டது. சம்பந்தப்பட்ட வர்த்தக தலங்கள் நீண்ட காலமாகவே இத்தகைய சட்டவிரோத பணப்பட்டுவாடா நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மலேசிய ரொக்க பணம் மட்டும் இன்றி 1400 யூரோ மற்றும் 10,000 யுவான் போன்ற அந்நிய கரன்சிகளும் தங்க நகைகளும் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிடிப்பட்ட 3 இந்திய பிரஜைகள் தங்களின் வேலை பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தி இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களுடன் சேர்ந்து பிடிப்பட்ட மேலும் 2 இந்திய பிரஜைகள் கூடுதல் காலத்திற்கு மலேசியாவில் தங்கியுள்ளனர். மேலும் 3 இந்திய பிரஜைகள் மற்றும் ஓர் இந்தோனேசிய பெண் ஆகியோருக்கு எந்தவொரு பயண ஆவணமும் இல்லை. 21க்கும் 57க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 10 பேரும் தற்போது செமிஞே தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஜக்காரியா சாபான் தெரிவித்தார். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதராக கடந்த 2 ஆண்டு காலமாக பதவி வகித்து வந்த முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசீஸ் நாடு திரும்பும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கு அவர் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது என்பது உண்மையான காரணம் அல்ல என்று டிஏபியின் முன்னாள் பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங் கியான் மீங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் இடையில் நேரடியாக தொலைபேசி உரையாடலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நஸ்ரி அப்துல் அசீஸ் தவறியதன் காரணமாக அவரை நாடு திரும்பும்படி அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது என்று ஆங் கியான் மீங் குறிப்பிட்டார். தமக்கு 2 ஆண்டுகள் மட்டுமே தூதர் பணி ஒப்பந்த காலம் என்று நஸ்ரி கூறுவது உண்மை அல்ல. அமெரிக்க தூதராக அவருக்கு வழங்கப்பட்ட பதவிக்காலம் 6 ஆண்டு காலமாகும். மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான தூதரக உறவை வலுப்படுத்த வேண்டிய தூதர் பணி ஏற்றுள்ள நஸ்ரி 2 நாட்டு தலைவர்களுக்கு இடையில் ஒரு முக்கியமான தொலைபேசி உரையாடலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாமல் போனதால் அவரை நாடு திரும்பும்படி அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது என்று ஆங் கியான் மீங் குற்றம் சாட்டினார். தைப்பூசத்தை முன்னிட்டு 2 பெரிய மின்னியல் திரையை பினாங்கு தண்ணீர்மலை அருள்மிகு பாலதண்டாயுதபாணி ஆலயத்திற்கு தாம் வழங்கவிருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார்.
இந்த மின்னியல் திரையின் வழி தைப்பூசத்திற்கு வரும் பக்தர்கள் தூரத்திலிருந்தே ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகள் தொடர்பான காணொளிகளை கண்டு களிக்கலாம். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் நல்லிணக்கத்தை கொண்டாடும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு இணங்க இந்தியர்களின் நலன் காக்கவும் அவர்களது நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கவும் இலக்கவியல் அமைச்சு மேற்கொள்ளும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என்று கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். அதோடு இந்திய சமுதாயம் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் மின்னியல் வணிகத்தில் ஈடுபட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறது. அதிவளர்ச்சி காணும் மின்னியல் பொருளாதாரம் இந்தியர்கள் பின்தங்கிவிடக்கூடாது என இலக்கவியல் அமைச்சு கருதுகிறது. நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பத்துமலை வருகையில் தாமும் இணைந்திருந்த போது பத்துமலையில் பெரும்பாலான சிறு குறு வணிகர்கள் இலக்கவியல் முறையில் தங்களது வணிகத்தை நடத்துவதை தாம் நேரடியாக காணும் வாய்ப்பு ஏற்பட்டதாக கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்று அவர் புகழாரம் சூட்டினார். இந்திய சமூகத்தில் இந்த விழிப்புணர்வு தொடர வேண்டும். இன்னும் அதிகமான இந்திய வணிகர்கள் தங்களது வியாபாரத்தை மேம்படுத்திக் கொள்ள இலக்கவியல் வணிகத்திற்கு மாறுவது சிறப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற பேரணி தொடர்பில் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். போலீஸ்காரர் நடந்து கொண்ட முறையில் அதிருப்தியுற்ற அந்த பெண் போலீஸ் புகார் ஒன்றை அளித்துள்ளார். தற்போது இதன் மீதான விசாரணை நடைபெற்று வருவதாக டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். அந்த பேரணி தொடர்பில் 2012ஆம் ஆண்டு பொது அமைதி சட்டத்தின் கீழ் போலீசாரின் விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் அந்த பெண் வாக்குமூலம் அளிப்பதற்கு போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளார். அந்த பெண்ணை தவிர மேலும் 8 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பாலியல் தொல்லை தொடர்பில் பொதுமக்கள் ஆரூடம் எதனையும் கூற வேண்டாம், இது விசாரணையை பாதிக்கும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜோஹர் பாரு ஜாலான் கம்பாஸ் பாருவில் உள்ள சமிஞ்சை விலக்கு பகுதியில் 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 3 காயமுற்றனர். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6:25 மணியளவில் நிகழ்ந்ததாக ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார். இந்த விபத்து 33 வயது உள்ளூர் ஆடவர் செலுத்திய ஃபார்ட் ரேஞ்சர் 2.0 ரக வாகனம் மூலம் ஏற்பட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று பல்வீர் சிங் குறிப்பிட்டார். பசேர்குடாங்கிலிருந்து சத்யா டிராபிகாவை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த ஃபார்ட் ரேஞ்சர் 2.0 ரக வாகனம் 21 வயது ஆடவர் செலுத்திய பொரடுவா அக்ஸியா ரக காரில் மோதியது. இந்த விபத்தினால் சாலையை விட்டு விலகிய ஃபார்ட் ரேஞ்சர் 2.0 ரக வாகனம் எதிரே வந்த மேலும் சில வாகனங்களை மோதியதாக தெரியவந்துள்ளது. இதில் 3 காயமுற்றனர். அனைவரும் சுல்தானா அமீனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பல்வீர் சிங் குறிப்பிட்டார். பெல்ஜியம் தலைநகர் புருசல்ஸில் கடந்த 72 மணி நேரத்தில் சில இடங்களில் தொடர்ச்சியாக நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், இதர 3 காயம் அடைந்துள்ளனர். எனினும் இதில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் பெல்ஜியம் தலைநகரில் நடப்பு சூழ்நிலை அங்குள்ள மலேசிய தூதரகம் மூலம் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.